everyone, welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. நம்ம ஏற்கனவே aroids பிளான்ட்ஸுக்கு பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்ரேஷன் பற்றி ஒரு வீடியோ பார்த்தோம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நான் வேறு கொஞ்சம் காம்பினேஷன்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இட்ஸ் மோர் லைக் அ அப்டேட். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய விதமான பிளான்ட்ஸ் இது எல்லாமே வந்து aroids குரூப்பில் வரக்கூடியது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் இப்போ காமிக்க போகிற இந்த மிக்ஸ் நீங்கள் ஒரு வேளை பழைய வீடியோ பார்க்கலன்னா அதையும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொருட்களை வச்சு பாட்டிங் மீடியா ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான்ட்ஸ் aroids அப்படின்னு எனக்கு நிஜமாகவே தெரியாது. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ கொஞ்சம் பிளான்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் ரோஸ் பாட்டிங் மிக்ஸ் நம்ம ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல அதில் தான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். அதுவும் ஹார்டி டைப் அப்படின்னால வளர்ந்துச்சு. தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மீடியா மாற்ற ஆரம்பிச்சுட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆல் பிளான்ட்ஸாக வெல் அண்ட் குட். இங்கே ஒரு மிக்ஸ் ஆப்ஷன் நான் காமிச்சிருக்கேன். இதில் வந்து கோகோ சிப்ஸ், சார்கோல், கறி பீசஸ், அதுக்கப்புறம் உமி நீங்கள் மேலே பார்க்குறீங்கல்ல, இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக பிடிச்ச ரைஸ் மில்லில் கிடைக்கக்கூடிய உமி லோக்கலி. அப்புறமா வேர்மிகுலைட் சேர்த்துருக்கேன். பெர்லைட் அந்த டைம் என் கையில் இல்லை, ஸோ வேர்மிகுலைட் சேர்த்துருக்கேன். பழைய மிக்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பெர்லைட் எல்லாம் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா காம்போஸ்ட், ஒன்றில் நீங்கள் கோகோ பீட் சேர்க்கலாம், இல்லைன்னா வேர்மி கம்போஸ்ட் சேர்க்கலாம், இல்லை ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். ஏன்னா இதில் வந்து வேறு விதமான நியூட்ரியன்ஸ் அப்படின்றது சப்ளிமெண்ட் இல்லைல்ல, ஸோ அதனால் காம்போஸ்ட் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே மண்ணை சேர்க்காமல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மிக்ஸ் இல்லையா. அதனால் உங்களுக்கு வேர்மி கம்போஸ்ட் இல்லை கோகோ பீட் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதில் என்ன ஒன்று சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, இது நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காட்டல, இது அப்புறமா நான் ட்ரை பண்ணது. நம்மளோட உடஞ்ச பாட் பீசஸை வந்து சின்ன சின்னதாக நொறுக்கி போடுறது. ஸோ இட் கைண்ட் ஆஃப் அந்த மிக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் சங்கி ஆக்கும். நிறைய குட்டி குட்டி பீசஸாக இருக்கும்போது வாட்டர் ட்ரைனேஜ் வந்து டக்குன்னு ட்ரைன் ஆகி போயிடும் தண்ணி விடும்போது. அண்ட் மாய்ஸ்சர் ரிட்டென்ஷன், தேவைக்களவான ஈரம் மட்டும் அங்கே நம்ம பாக்கி போட்டிருக்கிற ஐட்டமில் பிடிச்சி வச்சுருக்கோம். ரொம்ப பவுடர் மாதிரி ஆக்க வேண்டாம், குட்டி குட்டி பீசஸ். நம்ம ஆர்கிட்க்கெல்லாம் போடுவாங்களா அதை விட கொஞ்சம் சின்னதாக ஆக்கணும். ஸோ இது வந்து ஆந்தூரியமெல்லாம் வச்சா நம்ம இது கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆந்தூரியம்க்கு செப்பரேட்டாக பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஆல்தோ ஆந்தூரியம் ஹேஸ் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ், நான் அதை வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணி இப்படி கூட நீங்கள் ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான் எடுத்திருப்போம். கறி அண்ட் அந்த ஓடு பீஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருப்போம். நம்ம போடுற மற்ற பொருட்களோட ஒரு 75% ஒரு 50% அப்படி கூட போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சாயில், ரெட் சாயில் சேர்க்குறது எனக்கு பிடிக்காது. வேணும்னா ரிவர் சாண்ட் இல்லை மணல் சாண்ட், அது வந்து கொஞ்சமாக ஒரு 25% பேருக்கு போட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். ஸோ தேட் ஹேஸ் சம் நியூட்ரியன்ஸ் அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஆனால் நான் சாயில் யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ 1 இயராக நான் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மீடியாவில் தான் பிளான்ட் வச்சு வளர்த்துட்ருக்கேன். கார்டனிங் டைரி ஸ்டோரில் வந்து ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸ் இருக்குது இல்லையா, அது பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கூட கொஞ்சம் கோகோ சிப்ஸ், இந்த சார்கோல் பீசஸ், ப்ரோக்கன் டைல்ஸ், இந்த ஓடு பீஸ் துண்டுகள், இதெல்லாம் போட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு aroids பாட்டிங் மிக்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் எல்லா வகையான பிளான்ஸுக்கும். இனி சொல்ல போகிறது ஆப்ஷனல் தான். இது கூடவே நீங்கள் காஞ்ச இலைகளை போட்டு அதை மக்க வச்சு உரம் ஆக்கி எடுத்துருந்தீங்கன்னா அது கூட பயன்படுத்தலாம். லீஃப் காம்போஸ்ட் இதை நான் இன்னும் பொடிக்கலை, நல்லா ட்ரை ஆகி இது ஒரு 6 months கிட்ட ஓல்டானது. இது எல்லாமே வந்து இந்த கொய்யா மரம்னு சொல்லுவோம்ல, குவாவா ட்ரீ, அதோட இலைகள் அதிலிருந்து ரெடி பண்ணது. ஸோ உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி நீங்கள் இந்த மாதிரி உரம் சேர்த்துக்கலாம். கவுடங் கோட்டங்கெல்லாம் aroid மிக்ஸில் போடணும்னு இல்லை, நான் போடுறதே கிடையாது. இது வரைக்கும் இந்த 1.5 yearsல வந்து நான் சேர்த்ததில்லை. ஸோ இது இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன். இது கூட வேணும்னா கொஞ்சமாக போன் மீல், கொஞ்சமாக நீம் கேக் பவுடர் அது கூட சேர்த்துக்கலாம், தப்பே இல்லை. aroidsக்கு நம்ம பொதுவாக மிக்ஸ் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பீசஸ், அதாவது சங்கி மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், கொஞ்சம் பீசஸும் பவுட்ருமா அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெக்ஸ்சர்.
ஸோ அதில் வந்து லீஃப் வந்து பவுடராக இருக்கணும்னு கிடையாது. அதனால நான் லீஃப் இந்த மாதிரியே எடுத்து பிச்சு பிச்சு அப்படி உடச்சி அப்படி போட்டுருவேன். அண்ட் இந்த மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி நிறைய நாள் வைக்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்லை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி உடனே கூட பிளான்ட் நடலாம், தப்பு இல்லை. நான் 2 டைப்பாகவும் பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மிக்சர் வந்து ரொம்ப ஈரமாகவே இருக்காது. நம்ம சாயிலெலாம் போட்டு ரோஸ் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது கையில் பிடிச்சோன்னா அந்த கொழுக்கட்டை மாதிரி கையில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சர்லாம் இது இருக்காதனால ரொம்ப கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். ஸோ விச் இஸ் ஓகே. இதில் நீங்கள் பார்க்குறது இன்னொரு வேரியேஷன் ஆஃப் ஏராய்ட் பாட்டிங் மிக்ஸ். இதில் வந்து பெர்லைட் சேர்த்துருக்கேன், லேக்கா பால்ஸ், இந்த க்ளே பால்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பேண்டட் க்ளே பால்ஸ். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அக்வாபானிக்ஸில் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளோட பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் தான், கோகோ சிப்ஸ் அண்ட் சார்கோல் பீசஸ் கண்டிப்பாக இருக்கும், எப்போவுமே நான் போட்டிருப்பேன். இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா அந்த ஓடு பீஸ் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக இந்த லேக்கா பால்ஸ் போட்டிருக்கேன். வெர்மிகுலைட்க்கு பதிலாக பெர்லைட் சேர்த்துருக்கேன். அண்ட் எப்போதும் போல் என்னோடய காம்போஸ்ட் இருக்குது. அந்த ரோஸ் லீவ்ஸ், டேமேஜ் ரோஸ் லீவ்ஸை நம்ம மக்க வச்சு உரமாக்கி எடுத்தோம் இல்லையா, லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், அந்த லீவ்ஸை வந்து நான் இது கூட சேர்க்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டிஸ் தான், அது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டால் போதும். அண்ட் அந்த ஓடு பீஸ் மட்டும் வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அது போடுறீங்க அப்படின்னா. அண்ட் கார்டனிங் டைரி ஸ்டோரில் வந்து இப்போது சார்கோல், கோகோ சிப்ஸ் இதெல்லாம் இல்லை. இன் ஃப்யூச்சர் சூன் வில் ட்ரை டு ஹாவ் தோஸ் ஆல்சோ. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடத்துல போய் தேடி வாங்க வேண்டி இருக்காது. ஸோ வில் ட்ரை டு ஹாவ் இட் இன் ஆர் ஸ்டோர். சிலர் வந்து பியூமிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்கன் பியூமிஸ் ஸ்டோன்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தோன்னா நிறைய வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் இல்லையா, உங்களுக்கு எது கிடைக்குதோ, எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு ஒரு சிம்பிளான ஏராய்ட் மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விதமான பிளான்ஸை ரொம்ப சுலபமாக நீங்கள் வளர்க்கலாம். நான் வந்து இதே மிக்ஸில் தான் பெகோனியா பிளான்ஸும் வளர்த்துட்ருக்கேன். இப்போ முன்னாடி வந்து சாயில் மிக்ஸ் சேர்த்து வச்சேன், சாயில் மிக்ஸ், கவுடங், மெனியோர் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கூட வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஃபஸி டைப் ஆஃப் பெகோனியாஸ் எல்லாம் நிறைய ரெக்ஸ் பெகோனியாஸ் நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு மிக்ஸில் தான் நான் வச்சிட்ருக்கேன். அண்ட் தேர் ஆல் க்ரோயிங் வெரி வெல் ஆக்சுவலி. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன பெனிஃபிட்னா ரொம்ப மாய்ஸ்சர் பிடிச்சி வைக்காது, தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் இருக்கும். வாட்டர் நல்லா ட்ரெயின் ஆயிரும். ஏன்னா நான் ஓப்பனில் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே பால்கனியில் கொண்டு வைக்க முடியாது. ஸோ எங்களுக்கு நிறைய ரெயின் கூட இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ரியலி ஹெல்பிங் மீ. இதில் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் பிளான்ஸ், சிங்கோனியம் எல்லாம் சின்ன பாட்டில், அது அந்த பாட்டை விட பெருசாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்போ ரீபாட் பண்ண வேண்டிய டைம் வந்ததுனால இந்த மிக்ஸில் நான் வந்து ஃப்ரெஷ் மிக்ஸ் போட்டு பாட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த பிளான்ஸ் இது வந்து பாட் பண்ண உடனே எடுத்த கிளிப்ஸ். அண்ட் இது வளர்ந்து இது டிசம்பரில் நான் பாட் பண்ணேன். அண்ட் ரீசெண்டாக அந்த பிளான்ஸோட ஸ்டேட்டஸ் கூட உங்களுக்கு கழிஞ்ச வீடியோவில் காமிச்சிருந்தேன், எவ்வளோ ஹெல்த்தியாக எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இட் ரியலி சூட்ஸ் தோஸ் பிளான்ஸ். சிங்கோனியம்ஸ், கெலேடியம்ஸ், அலோகேஷியா, இந்த ஏராய்ட்ஸ் குரூப்பில் என்னெல்லாம் வருதோ அது வளர்க்கலாம். பெகோனியாஸ் வளர்க்கலாம், பீஸ் லில்லி கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸில் போட்டு வளர்க்கலாம். பட் ரோஸ் எல்லாம் அதில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் மீடியா இல்லை. இப்போ சிண்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும் அந்த ரூட்ஸ் எல்லாம். ஸோ ரோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியாவில் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பிளான்ட் உடஞ்சி விழுந்துடும். பிகாஸ் ரோசஸ் as in the plant itself will be heavy when they have many branches, thicker branches அந்த மாதிரி எல்லாம். ஸோ இது வரைக்கும் நான் அது ட்ரை பண்ணதும் இல்லை, அது மாதிரி யோசிச்சதும் இல்லை. பட் தட் இஸ் மை ஃபீலிங். யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக do share your experience. That's all on this video friends. ஏராய்ட்ஸ் செடிகள் வளர்க்குறதுக்கு நிறைய டைப் ஆஃப் பாட்டிங் மீடியா வேரியேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐம் ஷூர் இட்ஸ் ரியலி கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.